அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னுடைய வியாபாரம் நஷ்டமடைந்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. சென்னையில் தொழில் செய்யணும்னா சில பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சென்னையில் வியாபாரம் பண்ணணுன்னா டபுள் வே ரூட் இருக்கணும் அப்படின்னாங்க. டபுள் வே ரூட்டுன்னா என்ன? ட்ரெயின் மார்க்கமும் இருக்கணும், பஸ் மார்க்கமும் இருக்கணும். அப்படி பார்க்க பார்த்தோன்னா டி நகர் பஸ் மார்க்கம், ட்ரெயின் மார்க்கம், பாரிஸ் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம், அம்பத்தூர் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம், வில்லிவாக்கம் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம், தாம்பரம் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம், ஆவடி ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம், ஏன் வில்லிவாக்கம் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம். ஆனால் அயனாவரம் ட்ரெயின் மார்க்கம், பஸ் மார்க்கம் ரொம்ப தூரம். ஜனங்க அங்கே கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அப்புறம் போர்டு வாட்டர் போர்டு பெரிய இடத்த ஆக்குபை பண்ணிடுது. இந்த பக்கம் ரயில்வே குவார்ட்டர்ஸ், ரயில்வே ஹாஸ்பிட்டல், அப்புறம் ரயில்வே ஃபேக்ட்ரி. அப்போ அயனாவரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றளவு ரொம்ப கம்மி, ஜனம் கம்மி, அந்த ஏரியாவுக்கு உண்டான ஆள் கிடையாது. அதனால் அங்கே பெரிய நிறுவனங்கள் பெரிய கடைகளை எதுவும் அதிகமாக ஓப்பன் பண்ணாது. மிக்க ஏரியாக்கள்லாம் ஓப்பன் பண்ணும். இது ஒரு மார்க்கம். அப்புறம் ஃபைனான்ஸ் ஒன்று அவங்க கம்யூனிட்டி ரீதியாக கிடைக்கும், இல்லை பேங்க் மூலயமா கிடைக்கும். அதுக்கப்புறம் தொழில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ படிச்சுட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கும் ஒரு கடையில் வேலை செய்து தொழிலை கற்றுக்கிறவங்களுக்கு ரெண்டு வித்தியாசம். ஒரு இன்ஸ்டியூட்டில் போனால் ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். ஒரு காலேஜில் போனால் ஆரம்பம் முதல் எண்டு வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு வியாபாரத்தில் அந்த ஓனரே பிஸியாக ஓடிக்கிட்டு இருப்பார். அவருக்கே ரெஸ்ட் இருக்காது. அவர் உட்காந்து என்றைக்கு கிளாஸ் எடுக்க முடியும்? வர்றவனை ஒரு அடிமையாக வேலை வாங்குவாங்க, அவனை கூட ஓட வைப்பாங்க. அவனாக கற்றுக்கிட்டா போச்சு. அதில் ரிலேஷனை பொறுத்து முக்கியமான போஸ்டிங் கொடுப்பாங்க. ரிலேஷன் இல்லாதவனுக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுப்பாங்க. எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாமல், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல், பண வசதி இல்லாதவனுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? கஷ்டமான வேலையை தான் கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கு இடையில் கனவு கண்டோம், புக்குகளை படித்தோம். நாமளும் வியாபாரம் பண்ணணும், நாமளும் தொழிலதிபர் ஆகணும், நாமளும் காரில் பறக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், நாமளும் ஃப்ளைட்டில் பறக்கணும், இப்படின்லாம் ஏகப்பட்ட கனவுகளை கண்டோம். சரின்னு ஒரு வியாபாரத்தில் இறங்கணும். இந்த வியாபாரத்தில் இறங்குறதுக்கு முதலீடு, நம்பிக்கை, உழைப்புன்னு வச்சு வரும்போது நீதி, நேர்மை, நிதானம், பொறுமை அது ஒரு வகையில் கடவுள் ஆசீர்வாதமாக கிடச்சிருச்சு. பணம் வந்த உடனே தண்ணி, தம்மு, எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போகிற பழக்கம். இப்போ என்னுடைய சர்க்குலேஷனில் என்னுடைய ஏஜில் ஒரு 20 பேரை நம்ம செலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 10 பேர் தண்ணிக்கு, தம்முக்கு, பேட் ஆஃப் இட்டு இந்த மாதிரி காரியங்களை ரொம்ப கெட்டு போயிருந்துருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் நல்லா முன்னேறி நல்லா வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஒரு நாள் அதில் ஒரு 6 பேரை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்க அப்பா அம்மா ஆரம்பத்திலே ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்டு, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி செட்டப்பு. அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் கொடுத்து உதவுவாங்க. ரெண்டாவது அவன் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப காசை பிடிச்சி கஞ்சத்தனமாக செலவு பண்ணி பணத்தை சேர்க்கக்கூடிய மைண்டு, ரொம்ப அட்வைஸும் நல்ல சிந்தனையும் இருந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட சென்னையில் அவனுக்கு ஒரு 3 பில்டிங்கே சொந்தமாயிடுச்சு. ஏன் ஏஜ் 57 வயசில் கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 3 பில்டிங்கு, ஃபேமிலி நல்லா செட்டில்டு. இன்னொருவனை பார்த்தா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை பிஸ்னஸில் மேலும் டெவலப்மெண்ட் பண்ணி நல்லா செட்டில்மெண்ட் ஆகிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு சின்ன வியாபாரத்தை தான் ஆரம்பித்தேன். அந்த சின்ன வியாபாரமாக குறிப்பிட்ட தூரம் போகும்போது அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் லாஸ் ஆகி அவமானப்பட்டு நொந்து நூலாகி போயிட்டேன். இதை டிவியில் ஏகப்பட்டதில் சொல்லியிருக்கேன். ஆனால் உலக எக்ஸ்பீரியன்ஸு அதிகமாகிடுச்சு. இந்த 6 பேரையும் ஒரு நாள் நான் பார்க்கும்போது என்னை பார்த்துட்டு பொறாமைப்படுறாங்க. என்னப்பா அப்படின்னா, இல்லைப்பா எங்களுக்கெல்லாம் சொத்து இருக்குது,
தரையில் உட்கார முடியாதுங்கிறான் ஒருத்தன். ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கான், தரையில் உட்கார முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் எக்ஸசைஸ் கிடையாது, படிப்பு கிடையாது. காலையில் எழுந்திரிச்சான் சாப்பாடு, ஆஃபீஸு, நைட்டு வந்தால் ஆஃபீஸு, இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கானே தவிர அவனுக்குன்னு அவன் டைமை எதுவுமே ஒதுக்கலை. இதில் ஏகப்பட்ட மெடிக்கல் செலவு அது இதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தனை பார்த்தா வெள்ளேன்னு இருக்கான். என்னன்னு கேட்டால் அறிவு அதிகமாகிடுச்சு, அதனால் எல்லாம் வெளுத்து போயிடுச்சான். இன்னொருத்தனை பார்த்தா சொட்டையாக இருக்கிறான். என்னடான்னு கேட்டால் எனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தி, அதனால் எல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னாப்புல. இன்னொருத்தனுக்கு பார்த்தா ஃபைல்ஸு, சுகரு, இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு சுகர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசைன மாதிரி சுகரை வெறுக்கிற நான் துடிக்கிறேன், சுகர் என்னை விழுக்க அது துடிக்குது. 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி போன உடனே எப்படிரா தப்பிக்கிறது அப்படின்னு போராடி தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு திரும்பி பார்த்தா கடவுள் நம்மளுக்கு நல்லது தாங்க பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க எல்லாரும் பணத்தோட பணமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை சேதப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? ஆமாங்க, அவங்களுக்கு உலகம் முழுவதும் சேர்த்து வச்ச சொத்து மாதிரி இருந்தாலும் உடல் ரீதியாக, சத்தியத்து ரீதியாக, சமாதானத்து ரீதியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணம். அப்போது தேவன் நம்மளை எவ்வளோ பாடுகளுக்கு இழுத்துட்டு வந்து போதுங்கிற அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காரு. போதுமன்ற விசுவாசமே மிகுந்த ஆதாயின மாதிரி சண்டையானா அவரை துதிக்கிறேன். காலையில் 7:30 மணிக்கு எந்திக்கிறேன், ஏதோ நல்லா சாப்பிட்றேன், 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். அப்புறம் அப்படியே தொழிலுக்கு போகிறேன், ஒரு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். நேரே வீட்டுக்கு வரேன், இந்த வீடியோ போடுறேன், வீடியோ பார்க்குறேன், உலக அறிவை தேடுறேன். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சப்போஸ் எங்கள் அப்பாவும் ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சு அதையும் நான் ஒரு பெரிய நண்பர்களோடு சேர்ந்து பெருசாக பெருக்கியிருந்தேன்னா அவங்கள மாதிரி தான் மூளை வெளுத்து போயிருந்துருக்கணும், மண்டை காஞ்சி போயிருந்துருக்கணும், முட்டி வலிச்சு போயிருந்துருக்கணும், கால் கிழிஞ்சி போயிருந்துருக்கணும். ஸோ எல்லாம் பார்க்கும்போது கடவுள் எனக்கு போதுங்கிற அளவுக்கு நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ இந்த தொழில் நஷ்டங்கள்ங்கிறது போகும்போது எவ்வளோ அனுபவங்கள் கிடைக்குது பார்த்தீங்களா? இதில் தண்ணி அடிக்கிறவனோட சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கலைன்னா நாம் குற்றவாளி, அவனோட தண்ணி அடித்தோம்னா நம்ம அவுட்டாளி, கஞ்சா அடிக்கிறவனோட சேர்ந்தாலும் கஞ்சா அடித்தா அவனோட சந்தோஷவாளி, கஞ்சா அடிக்காமல் இருந்தால் குற்றவாளி. இப்படி ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களும் நம்மளை வரும்போது கடவுளை துதிக்கிறவனுக்கு அது ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ, இது கடவுளுக்கும் புரியாது, இது நம்மளை கெடுத்துருமே அப்படின்னுட்டு. கடவுளை மேலோப்போக்கமாக துதிக்கிறவனுக்கு அந்த பயம் இருக்காது. அவன் போய் மாட்டிக்கிட்டும் இருக்கான். சில பேர் அந்த கெட்ட வழியில் போய் தண்ணினால் தன்னுடைய உடலை கெடுத்தவங்க, தம்முனால் தன்னுடைய உடலை கெடுத்தவங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போனால் ஒரு 20 பேரில். அதில் இருந்துலாம் கடவுள் நம்மளை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பொறுமையை தந்திருக்காரு, சிந்திக்கிற நேரம் தந்திருக்காரு, வேதத்தை படிக்கிற நேரம் தந்திருக்காரு. கடவுள் உண்மையிலே அற்புதமானவர் தான். என் பிஸ்னஸ் மட்டும் லாஸ் ஆகாமல் இருந்திருந்தா நானும் அவங்களோட சேர்ந்து போயிருப்பணும். ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத, தூக்கம் இல்லாத வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போனோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதில் கூட பாருங்கள், இந்த வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சிருக்கு முன்னுக்குட்டி அப்படியே பாரிஸ் போனோம்னா அப்படியே சவுப்பாக பில்டிங்காக இருக்கும், எல்லாம் கருப்பாக கோட்டை போட்டுட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனாக என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த பிஸ்னஸ் லாஸுக்கு பிறகு கோர்ட்டு, ஜெயில் இல்லை, பத்திரிக்கை, ஜெயிலுக்கு போக வேண்டியது கடவுள் தப்பிச்சு கொண்டு வந்துட்டார். சட்டம்னா என்ன, பேங்க்னா என்ன, பேங்க் லோனுன்னா என்ன, பிஸ்னஸ் லாஸ் எப்படிலாம் வரும், இனி லாஸ் ஆகாத பிஸ்னஸை எப்படிலாம் பண்ணணும், எப்படி முதலீடு பண்ணணும், எல்லாம் நஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் சொன்னார்ல, சோதிக்கப்படுற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகி அந்த சோதனையை தாங்கினதை நினச்சி பார்த்தாலே ஒரு சந்தோஷங்கள். ஒவ்வொருத்தர் எப்படிலாம் நம்மளை கிண்டல் பண்ணான், எப்படியெல்லாம் திட்டுனா. இப்போ திட்டின வாய்க்கும் அவமானப்படுத்தினா வாய்க்கு முன்னாடி இஸ்ரவேலின் சிறையிருப்பை தேவன் திருப்பும்போது சொப்பனம் காண்பவர்களை போல் இருப்பீர்கள். ஆமாங்க, என்னுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி
எனக்கு சந்தோஷத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.